loyalty inside my DNA. Hi guys, this is your channel and welcome to Tamil One. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வயலட்டோட சாப்டர் 30 and 31 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆபியோட சேனல் பிளாக் ஆகிருக்கோம். அவனை மாதிரியே ஒருத்தர் ஃபேக்காக ஒரு சேனலுக்கு ரெப்ளிகா பண்ணி சேனலை டேக் ஓவர் பண்ண பார்ப்பாங்க. சில ஆபிக்கு ஆஃபர் பண்ணுவாங்க கேஷை சேனல் எழுதி தந்துரு அப்படின்னு. எபிசோட ஓப்பனிங் சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆபியும் அந்த ஃபேக்காக யூடியூபர் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ காப்பி கேட் சொல்லுவான், நான் உனக்கு 3 பில்லியன் ஆஃபர் பண்ணுறவன் சேனல் எழுதி தந்துரு எனக்கு அப்படி சொல்லுவான். அதுக்கு ஆபின்ட்டு அதெல்லாம் முடியாது, அது என்னோடய சேனலு, நீ யார் என் சேனலில் எழுதி வாங்குறதுக்கு சொல்லி ஆபி காத்திட்டு இருப்பான். அதுக்கு அந்த காப்பி யூடியூபர்ன்ட்டு கோவப்படார் ஆபி, எதாவது பேசி தீர்த்துக்கலாம். ஆபி அதுக்கு ஒன்றை தீர்த்துட்டு அதுக்கு நான் பேசிக்கிறேன்டா சொல்லிட்டு ஓவர் ஹெட் பஞ்ச் யூஸ் பண்ணுவான் மேலே. பட் அவன் பயந்த மாதிரி நினச்சிட்டு டொப்புன்னு அவனை அடிச்சிடுவான் நம்ம ஆபியை. இது ஆபி எதிர்பார்த்துக்க மாட்டான். ஆபி அப்படியே வயிற்று பிடிச்சி கீழே விழுந்துருவான். அப்போ அந்த வேசப்பட்டவன் சொல்லுவான் காப்பி கேட், இனிமேல் நடிக்கிறதுலாம் வேஸ்ட்டு அப்படின்னு. ஆபின்ட்டு அவன் தெரிஞ்ச அனைத்துத்தையும் யூஸ் பண்ணுவான். காப் கேக் பண்ணுவான், அவன் காலை மேலே தூக்கிடுவான். உன் சேனல் எனக்கு கொடுத்துட்டா சொல்லி மூஞ்சல் குத்திடுவான். அந்த காப்பி கேட்டை டேக்கிள் பண்ணலாம் சொல்லி ஆபி கிட்ட காப்பி கேட் நின்றுட்லேயே அவனை ஸ்டாப் பண்ணிடுவான். அவன் நீயே கொண்டு வந்து ஆபி ஃபேஸ்லேயே அடிச்சிடுவான். ஆபி அடிவாயின் கீழே வந்துட்டுன்னு அவன் சொல்லுவான், இந்த மாதிரி உன் சேனலில் நீ வீடியோவை அப்டேட் பண்ண முடியாது, அது மூலிமா ரெவன்யூவும் உனக்கு வராது, நீ கொஞ்ச நாளில் என் சேனலையும் உன் சேனல் ஓவர்டேக் பண்ணிடுவோம், அது வேஸ்ட்டு உன் சேனலில், பேசாமல் எங்கள் பேர் எழுதி தந்து 30 மில்லியன் ஏன் தரோம், அதுவும் எங்கள் பாஸோட நல்ல மனசுனால தான் உனக்கு 30 மில்லியன் ஏன் தரேன்னு சொல்கிறாங்க ஒரு ரூபா சேனலுக்கு, இல்லாட்டி அதுக்குள்ள நான் தான் தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்படி ஆபி சேனலை விற்க மாட்டேன்னு சொல்லிடுவான். கடைசியில் அவன் கடுப்பாக ஆபி மண்டையை பிடிச்சி இரும்பு கம்பிலே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பான் ஆபி மண்டையை. இதை எடுத்து வாயில் பார்த்து வச்சு சொல்லுவான், அந்த மாதிரி நீ வந்து ஃபைட்டிங்கில் என்ன பெரிய ஸ்கில்ஃபுல்லான பிளேயர் நினச்சிட்டிக்கியா, நீ எதுவும் லக்கில் ஜெயிச்சிட்டு எத்தனை நாள் 2-3 வயிறு ஹிட் ஆயிடுச்சுன்னா நீ எல்லா மேட்ச் ஜெயிப்புன்னு நினைக்கியா, எனக்கு போரே தெரியல நீ இப்படி டைவான் யூஸரை ஜெயிச்ச, அந்த குண்டுன்னு எப்படி ஜெயிச்சேன்னு, அவங்களாம் எனக்குள்ளே கம்பேர் பண்ணாத, அவங்கள மாதிரி அவனை ஈஸியாக டீல் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஆபி மூஞ்சாக குத்துவான். சேனலை வீன்னு சொல்லி கேட்பான். பட் விற்க மாட்டான் ஆபி சொல்லுவான். அவன் குத்துற ஆபி ஃபேஸே கொலன்னு ஆயிரும். ஆபியை போட்டு அவன் ரொம்ப அடிச்சுட்டே இருப்பான். ஆபியை சாகிற அளவுக்கு அடிச்சு கேட்பான், உங்கள் சேனல் தடான்னு. ஆபின்ட்டு நீ மன்னிச்சிக்கோங்க, என் சேனல் நீங்களே வச்சுக்கோங்க சொல்லிடுவான். இந்த 10 மில்லியன் அட்வான்ஸு அதில் பாண்ட் பேப்பர் வச்சுருப்பான், அதுக்கு இங்கே வச்சுக்க மாட்டான். ஸோ ஆபியை ரத்தத்துலேயே ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து வச்சுருவான். அவன் ஆபி நினச்சிட்டு அழுதுட்டு இருப்பான். அப்போ ஜாக்சன் அங்கே வருவான். ஜாக்சன் பார்த்து கேட்பான், உண்மையான யூடியூப் சேனல் வித்துட்டியாடா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியாடான்னு சொல்லிட்டு இருப்பான். ஆபி எதுவுமே பேச மாட்டான். அப்போ ஜாக்சன் கேட்பான், வந்தவன் டைவானோட ஸ்ட்ராங்கானவனா, ஏன்டா எதுவுமே சொல்ல மாட்டேன் பேஸ்டா சொல்லி பார்ப்பான். ஆபி ஃபேஸை தூக்கி பார்த்தா தெரியும், ஆபி மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். கைசில் அழுதுட்டு இருப்பான் ஆபி. அப்போ ஆபி சொல்லுவான்டே, அவன் டைவான் மாதிரி இல்லைடா, அவன் சண்டை கட்ட வரல, எனக்கு கொள்ளனே வந்தான்டா, அந்த பயத்தில் தான்டா சேனல் கொடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஜாக்சன் கேட்பான், அப்போ உண்மையாக நம்ம யூடியூப் விட்டு நீ விலகிட்டோமா, பழைய ஆபி மாதிரியே மாறிட்டியடா நீ பயந்தாங்கோலியா, சரி பரவாயில்ல, இந்த காசில் எனக்கு ஒரு ரூபா கூட வேண்டாம், எல்லா காசையும் நீயே வச்சுக்கோ, போய் உங்கள் அம்மா ஆப்ரேஷனுக்கு வழியே பாருடா அப்படி சொல்லிட்டு இருப்பான் ஜாக்சனு. இப்போ கட் பண்ணால் கோயல்கிட்ட தான் காட்டுவாங்க. ஆபின்ட்டு புதுசாக லேப்டாப் கோயலுக்கு வாங்கி தந்துருப்பா, ஏன்னா லேப்டாப்பை தொலைச்சிருப்பார்ல கோயல். அப்போ கோயல் கேட்பா, பாஸ் என்ன நம்ம சேனல் திரும்ப ஆக்டிவ் ஆகிடுச்சா, பிளாக் லீஸ் மீட்டாங்களான்னு கேட்பா. பட் ஆபின்ட்டு இல்லை, நம்ம சேனல் பிளாக் லீஸ் ஆகாது. அப்போ எது பாஸ் காசுன்னு கேட்பா. பட் ஆபி எதுவுமே சொல்லாமல் நாங்கிடுவா. அவன் ரிமைனிங் அமௌண்ட் இனி 14 டேஸில் தரான்னு சொல்லியிருப்பான். அங்கேருந்து சீன் கட் பண்ணால் அப்போ பொம்மையை தான் கட்டுவாங்க. பொம்மிட்ட அவன் பேசிட்டு இருப்பான் ஆபி, இந்த மாதிரி எங்கள் அம்மா ஆப்ரேஷனுக்கு நான் காசு கட்டிட்டேன், எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்க போக சொல்லியிருக்கும்போது பொம்மி கேட்பா, ஏன் தொப்பி போட்டு பேசுகிற, ஏன் கண்ணை பார்த்து பேச மாட்டியா சொல்லி கேட்பான். ஆபின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக்சன் வருவான். டைம் ஆச்சுடா, 14 டேஸ் முடிச்சிருக்கோம், கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டிய நாள் வந்துச்சு, வாடா ஆசை கூட்டிகிட்டு போவான் நம்ம ஜாக்சன் ஆபியை. காப்பி கேட்லாம் பாஸ்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்பான். ஆமாம் பாஸ், அவனை என் பழைய ஸ்கூலுக்கு வர சொல்லிக்கிறேன், இன்னைக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும், நைட் கான்ட்ராக்டோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் சொல்லி பேசிட்டு இருப்பான். அந்த டைம் ஜாக்சனும் ஆபி வருவாங்க. ஆனால் அன்றைக்கி உன் சைட் கேக்கி கூட்டிகிட்டு வந்துட்டு போல் தெரியும் சொல்லி ஜாக்சன் பார்த்து சொல்லுவான், இந்த மாதிரி என் சேனலில் விற்க எனக்கு விருப்பம் இல்லை, அன்றைக்கி வந்துட்டு தப்பிக்கணும் செய்கிறா சொன்னேன். அப்புறம் காப்பி கேட் நினைப்பான், ஏன்டா அவன் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுமாடா, சரி இப்போ வந்துட்டு எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஜாக்சன் பேசிகிட்டு இருப்பான் ஆபிட்ட, இந்த மாதிரி நான் வேறு ஐடியா வச்சுருந்தேன்டா, நம்ம சேனல் டெமாலிஸ் ஆகிடுச்சு இல்லை, அதுக்குள்ளே வேறு ஐடியா இருந்துச்சு, ஆனால் அதுக்கு நீ சேனல் விற்கிறேன்னு சொல்லிட்டேடா சொல்லிட்டோன்னா ஆபின்ட்டு என்ன ஐடியா சொல்லி காட்டுவான். அது பேர் அல்ட்ரா சேட். இந்த அல்ட்ரா சேட்டில் என்னென்னா, நம்ம யூடியூபருக்கு காசு அனுப்பிக்கும், நம்ம சொல்கிறதுக்கு வந்து அவங்க கைட்ட பதில் சொல்லணும். செகண்ட் நம்ம சொல்கிற டாஸ்க் அவங்க பண்ணாங்கன்னா அதுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது இப்போ தான் ஏன்டா ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டேடா ஜாக்சன் வாயில் குத்திடுவான். அது ஜாக்சன்டோட சைக்கோ இப்போ தான் சேனல் விற்று சொன்னேன், அதுக்குள்ளே என்னோட உங்கள் எனர்ஜி வந்துச்சு அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அல்ட்ரா சேட்டில் லைவ் போயிடுவான் ஜாக்சனு. அப்போ எல்லாம் கமெண்ட் மாற்றி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நேர்டுக்கும் நம்ம ஆபிக்கும் சண்டை, யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம், ஆபி நீ மட்டும் அவனை அடிச்சுன்னா அவனுக்கு கேடிகே நான் ஏன்னு தரேன் அப்படின்னு சொல்லி நல்லா யோசிப்பாங்க. அப்போ ஃபைட் அடியான ஒரு வருவார் இல்லை, அதே தான் இந்த ரெடி கோழி மண்டையை தான் ஆபி மைண்டுக்குள்ளே வருவான்.
எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க, இப்போ நம்ம டான்ஸ் ஆட போகிறோம் சொல்லிட்டு அரபிக் டான்ஸ் சொல்லுவான். இது ஃபாரின்லாம் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க வீடியோ போட்டு, ஏன்னா உடம்பு குறைக்கிறதுக்காக ஃபாரின் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆபியும் 2 கை மேலே தூக்கி டான்ஸ் ஆடுவான். இதை பார்த்து அந்த காப்பி கேட்டே பார்ப்பான், என்னடா அவன் கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இந்த வழியாக 3 ரவுடி பசங்க மாதிரி இருக்கவங்க போயிட்டு இருப்பாங்க. அந்த வழியாக ஆபியும் இந்த காப்பி கேட்டையும் பார்த்துட்டு வருவாங்க. உன்ட்ட ஏதாவது காசு கொண்டு அடிச்சு பிடிங்கிடலாம் டாஸே வருவாங்க. அவங்க நேராக போய் காப்பி கேட்டை வம்பு இழுத்துட்டு இருப்பாங்க. உன்ட்ட ஏதாவது காசு இருக்கா அப்படி இப்படின்னு. நான் பாபி பார்ப்பான், ஓடிடுங்கடா, அவன் அடிச்சா நீங்களே காலி ஆயிடுவீங்கடா அப்படின்னு. காப்பி கேட் பார்த்தா நடிச்சுட்டு இருப்பான், நான் விட்டுருங்கண்ணா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுண்ணா, அவனை வேணா கேட்டுக்கங்கண்ணா, அதுக்கு ஆசை இல்லைண்ணா அப்படி சொல்லிட்டு. இப்போ அந்த 3 பேர் பார்ப்பாங்க, ஆபி அங்கே நின்றுட்டு இருப்பான். 2 பேர் சண்டை கட்ட விட இங்கே வந்தீங்க, சரி 2 பேர் சண்டை கட்டுங்க, எவன் ஜெயிக்கிறானோ அவன்கிட்ட நான் காசு வாங்கிக்கிறேன். ஆபிக்கு அவன் கிட்ட போய் பயமாக இருக்கும், ஏன்னா ஆபி கிட்ட போய் அவன் போனடி செம்மையாக அடி வாங்கியிருப்பான். ஆனால் ஆபி யோசிச்சுட்டுப்பான், அவனை எப்படி அடிக்கலாம் யோசிச்சுட்டுப்பான். கிட்ட போய் ஆபி எப்படி தைரியம் வர வச்சு அவன் காப்பி கிக் பண்ணுவான். பட் போண்டாடி காலை அப்படியே மேலே தூக்கிட்டு காலை தூக்கிக்க மாட்டான். அவனை அடிச்சிட்டோன்னே அவனுக்கு 30K வந்துடும். அடிச்சிட்டோன்னு 30K ஆபிக்கு அவன் அனுப்பிடுவாங்க. பட் ஆபின்ட்டு பாப்பா அடித்த மாதிரி தெரியாதுன்னு பார்த்தா அவன் என்ன பண்ணியிருப்பான்னா காலை மேலே தூக்கியிருப்பான். அதான் மீட் பண்ணியிருப்பாங்க 2 லெக்கும். பட் அவனுக்கு அடி வந்துருக்காது, கரெக்டாக பிளாக் பண்ணியிருப்பான். ஆனால் கேமரா பார்க்கும்போது அவன் அடி வாங்கின மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அவன் பேக் சைடு முதுகு காட்டிட்டு இருப்பான் கேமராக்கு பின்னாடி. ஆபி ஓவர் ஹீட் பஞ்ச் பண்ணுவான், ஓவர் ஹீட் பஞ்ச் அவன் மேலே பட்டுரும். கையில் ஆபின்ட்டு அவனை உட்கார கும்மியை வச்சு குத்திட்டே இருப்பான் மாற்றி மாதிரி முதுகில். அந்த பக்கம் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேர்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம பாபிக்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதை பார்த்து ஜாக்சனே ஷாக் ஆயிடுவான், என்ன இது ஃபுல்லாக நம்ம பாபிக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த காப்பி கேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கமெண்ட்லாம் பார்த்தா காப்பி கேட் அவன் அடி வாங்கிட்டே இருக்காத அப்படி பிசி வந்துருக்கும். பாபி அவன் அடிக்காத, நம்ம சப்போர்ட்டெல்லாம் அவனுக்கு போகிறாங்க, நமக்கு சப்போர்ட்டே இல்லாமல் போகுது, நீ தான் இப்போ பார்க்குறதுக்கு வில்ல மாதிரி காபியை சொல்லிட்டுப்பாங்க. அதுக்கு காபி சொல்லுவான், அவனை யாரும் நம்பாதீங்க, அவன் ஃப்ராடு, அவன் கேங்ஸ்டரு, நடிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டுப்பான். பட் யாருமே அவன் நம்ப மாட்டாங்க. இதான் நம்ம டைம் சொல்லி அவன் ஹெட் வச்சு அவன் ஹெட்டுக்கு ஹெட் ஸ்டார்ட் பண்ணிடுவான். பேக் டு பேக் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அந்த காப்பி கேட்டும் போய் தொடையில் அடிக்கிறது, வயிற்றுல குத்துறன்னு ஆபி அப்படி நடுங்க ஆரம்பிச்சிடுவான் நின்ன இடத்துலையே. சிக்கன் மண்டே சொன்னாலே ஞாபகம் வரும். சரி சிக்கன் மண்டை சொன்ன மூமெண்ட்டாக பண்ணி பார்த்துக்கணும், வேறு வழியே இல்லை சீட்டுக்கும். இதே இவன் சிக்கன் ஹெட் மூமெண்ட் இப்போ பண்ணியிருப்பான் டான்ஸ் ஆடுற மாதிரி. அதே மாதிரி இப்போ வந்து அந்த காப்பி கேட்டு முன்னாடி டான்ஸ் ஆடுவான். டான்ஸ் ஆடி ஃபேஸாக குத்திடுவான். கையில் ஆபி பார்ப்பான், இன்னும் நான் நினைக்கிறதுக்குள்ள எல்லா கரையத்தையும் செஞ்சிடறான், காப்பி பண்ணிடுறான், வேறு வழியே இல்லை சொல்லிட்டு நேராக டேக்கிள் பண்ணிடுவான். ஆபி டேக்கிள் பண்ணி ஒரு கம்பி விளையாடி பின்னாடி இருக்கும், அதுக்கிட்ட போய் அவன் நிப்பாட்டிடுவான். கமெண்டர்ஸில் கேட்பாங்க ஜி சோக்கா பண்ண போகிற அப்படின்னு. அப்போ ஜாக்சன் சொல்லுவான், லூஸ்மா எதுவும் பண்ணாத, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நமக்கு எகென்ஸ்டாக இருக்காங்க, நீ இல்ல மாதிரி தெரியல, அப்போ நீ ஏன்டா அப்போ சண்டை பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு இருப்பான். அந்த காப்பி கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுவான் ஆபியை பார்த்து. ஆபி சொல்லுவான், எனக்கு தயவு செஞ்சு நம்புங்க சொல்லிட்டு அவன் சட்டையை போட்டு கிழிச்சிடுவான். ஆடியே அவன் சட்டை கொஞ்சம் பின்னாடி லாக் ஆகிருக்கும் அந்த கம்பி வெளியில். கையில் அவன் சட்டையை பிரித்து அவன் ஃபுல்லாக ட்ராகன் டாட்டூவெல்லாம் இருக்கும். ஜப்பானீஸ் ஸ்டைலில் அந்த மாதிரி டாட்டூ யார் அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் அடிப்பாங்க, நர்டெல்லாம் அடிக்க மாட்டாங்க. பார்த்தோம் கமெண்டில் வரிசையாக வர ஆரம்பிச்சிடுவோம், உண்மையாக ஆபி சொன்ன உண்மை தான் போகல அப்படின்னு. கையில் ஆபி கட்டுவான், சட்டை கழட்டி கட்டுவான், இங்கே பாருங்கள் நான் சாதாரண மனுஷன், ஆனால் இவன் அப்படி கிடையாது, ஒரு கேங்ஸ்டர் மிரட்டி சேனை பிடுங்க பார்க்குறான் சரி உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஆபிக்கு அவன் ஃபாலோவர்ஸில் திரும்பி அவனுக்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஆபி சொல்லுவான், இங்கே பாருங்கள் எனக்கு அட்வான்ஸாக 10 மில்லியன் தந்தான், இதான் அக்ரிமெண்ட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த 3 பசங்க சும்மா உட்காந்து அவங்க பார்த்துருவாங்க, இவன் ரவுடின்னு தெரிஞ்சிட்டோன்னே இவன்ட்டு நிறைய காசு இருக்குண்டா, அவன் கேங்ஸ்டர் தானே அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட காசு கொடுங்களாசி இந்த 3 பசங்க போவாங்க. பசங்க வாயை உடச்சி விட்ருவான் அவன். இப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க இவன் யாருன்னு. இவன் சாதாரண ஸ்கூல் போயிட்டு இருக்க டைம் அப்போ ஒரு வாத்தியார் ஏதோ ஃபோனை பிடிக்கிட்டான்னு சொல்லிட்டு வாத்தியார் மூஞ்சி வாயில் உடச்சி, அந்த வாத்தியார் அவன் போலீஸ் வரையும் அங்கே அடிச்சுட்டு இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அவன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் ஏன்டா அவங்க அடிச்சேன்னு கேட்டிருக்கு, நான் சும்மா கிக் பாக்ஸிங் பழகிட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவான். ஸோ சொதப்பிட்டேன், பாஸ் கண்டிப்பாக அது பிடிக்காது அப்படி சொல்லிட்டு ஆபியை பார்ப்பான். ஆபி பயந்துட்டு இருப்பான். கடைசியில் அங்கே ஒருத்தன் தலையை பிடிச்சி மூஞ்சா குத்தி ஆபியை பார்த்துட்டு இருப்பான். உனக்கு இதே மாதிரி தான் ஆசை பார்ப்பான் கண்ணிலேயே. அப்போது டெக்ஸ்ட் வரும், உனக்கு 50K ஏன் தரேன், நீ மட்டும் உனக்கு பஞ்ச் பண்ணனா அப்படி சொல்லி வரும். பயத்தை விட்டுட்டு அவன் அடிக்கலான்னு போவான். அப்போ கோழி மண்டையை சொன்ன ஞாபகத்துக்கு வரும். கிக் பாக்ஸை ஃபைட் பண்ணுற அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை, ஆனால் அது MMAயில் ரொம்ப மோசமான ஃபைட் யூஸ் பண்ணுவாங்க. டான்ஸ் ஸ்டெப் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி காட்டுவான். அதே இந்த பக்கம் நீ நடிச்சு பிரயோஜனமே கிடையாது, வாடா ஆபி உன்னை வச்சுக்கிறேன் டாசிட்டு வருவான். ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஜாக்சன் சொல்லுவான், அவன் யான்னு கண்டுபிடிச்சிட்டா, அவன் கிக் பாக்ஸர், அவன் பேர் ஐயாசு, 3 வருஷத்துக்கு முன்னாடி பாக்ஸிங்கில் இருந்தான், கிக் பாக்ஸிங்கில். பட் இப்போ அவன் இதில் கரண்ட்டாக என்னங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு அப்சைட் இருப்பான். அதே டைமில் பார்த்தீங்கன்னா கோயலும் ஆபியும் சேர்ந்து அந்த டான்ஸ் மூவ் பழகிட்டு இருப்பாங்க ஃபைட்டுக்கு. கோயல் கேட்பான், ஏன் பாஸ் இப்படி நம்ம டான்ஸ் ஆகிட்டு கேட்பா. அப்போ ஆபி சொல்லுவான், நம்ம கோர் மசில் டைட் பண்ணுறோம், கிக் பாக்ஸை வின் பண்ணணும்னா கோர் மசில் டைட் ஆகாமல் ஒன்றும் பண்ண முடியாது கோயல் அப்படி சொல்லிட்டு. கோழி மண்டை இல்லாமல் எந்த ஃபைட்டுமே அவன் ஜெயிச்சதில்லை. எல்லா ஃபைட்லையும் கோழி மண்டையை சொல்கிற அப்படியே செய்வான். பட் இந்த ஃபைட் கோழி மண்டையை சொல்கிற மட்டும் இல்லை, இவன் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்ணணும் சொல்லிட்டு நேராக கிம்மை பார்க்க போயிருப்பான். கிம் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். கிம்கிட்ட போய் கேட்பான், உனக்கு கிக் பாக்ஸிங் தெரியுமில்ல, என் கூட வந்து கொஞ்சம் ஸ்பார் பண்ணு, நான் ஒரு ஃபைட்டிங் டெக்னிக் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பான். கோழிமடையை சொல்லுவான், அந்த மாதிரி கிக் பாக்ஸிங் சொல்கிற வந்து வெறும் கிக் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பாக்ஸிங் ப்ளஸ் கிக்கிங் ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்போ மாதிரி ஹிட் ஆகும்,
ஸோ அது தடுக்கிறதே கஷ்டம், நீங்கள் மட்டும் அதுக்கு ஸ்டாமினா இல்லாட்டி கண்டிப்பாக நாக் அவுட் ஆயிடுவீங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. பெசண்ட்டை காட்டுவாங்க. பெசல் அந்த காப்பி கேட் போட்டு நம்ம ஆபியை போட்டு வளர்ந்துருப்பான். கேட் சொல்லுவோம், ஒரு கிக் பாக்ஸை மட்டும் அவன் யுத்தத்தை பிடிச்சிட்டானா எவனாக இருந்தாலும் தோக்கடிக்க விட மாட்டான் சொல்லிட்டு இருப்பான். ஆபியை ஃபுல்லாக அடித்து ஆபியை முட்டி போட வச்சுருப்பான் கீழே. இதே மாதிரி தான் ஃப்ளாஷ்பேக்கில் கிம்முக்கிட்டேயும் அடி வாங்கி முட்டி போட்டிருப்பான். கிம் கேட்பான், கிக் பாக்ஸர் கூட ஸ்பார் பண்ணணும்னு நினச்சிட்டு எனக்கு புரியல. கிக் பாக்ஸோட மொத்தமாக 3 டெக்னிக் தான். ஒன்று ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கார்டு பண்ணுவாங்க, 3வது கிக் வச்சு ஃபினிஷ் பண்ணுவாங்க. இந்த காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்படி கிம்மு ஆபி இருந்துச்சு காப் கிக் பண்ணுவான். காப் கிக் அவன் தடுத்துருவான். ஆபின்ட்டு அவன் குத்த வருவான். ஆபின்ட்டு எட்டு வச்சு தடுக்கலாம், வழி வாங்காம அடி வாங்கலான்னு பார்ப்பான். அவன் அப்பர் கட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆபி சரி நான் டேக்கிள் பண்ணலாம் சொல்லி டேக்கிள் பண்ணலாம் கிட்ட போவான். பட் அவன் பார்த்தீங்கன்னா முட்டியை கொண்டு வந்துடுவான். ஆபி மண்டைக்கிட்ட முட்டி இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல ஆபி டேக்கிள்னு தப்பிச்சிடுவான். அவன் மட்டும் டேரெக்டாக போயிருந்தானா ஆபி மண்டையை பொழந்துருக்கும். என் பெஸ்ட் மூவ் அவனை பேக் கிக் பண்ணலான்னு பார்ப்பான். பட் அந்த டைம் அவன் டிஸ்டன்ஸ்லேயே இருக்க மாட்டான். அவுட் ஆஃப் ரேஞ்ச் போயிடுவான். ரிட்டனுக்கு காப்பி கேட்டுன்ட்டு அவன் தொடையோ சேர்த்து ஒரு கிக் பண்ணுவான். அந்த கிக் வாங்கிட்டு ஆபி காலே உடஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். திரும்ப ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் கிம்கிட்ட பேசிட்டு இருப்பான், இந்த மாதிரி பிகினரால் கிக் பாக்ஸை தோக்கடிக்கவே முடியாதான்னு. அப்போ கிம் சொல்லுவான், அந்த மாதிரி ஒருத்தர் பஞ்ச் பண்ணும்போது அவன் கையை பார்த்து லாக் பண்ணனா வேணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது கஷ்டம், நீ அவன் கையை அவன் ஆப்பேட்டில் போட்டு லாக் பண்ணணும். அதுக்குள்ளே அவனுக்கு குத்திட்டானா முடிஞ்சு போச்சு அவன் கதை சொல்லிட்டு இருப்பான். கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா டான்ஸ் ஆகி டார்ச் பண்ணி அப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். யோசிச்சு பார்ப்பான் ரெண்டில் என்ன பண்ணலான்னு. எப்போவுமே சிக்கன் சொல்கிறா கரெக்டாக சொல்லி டப்புன்னு டான்ஸ் ஆரம்பிச்சிருவான். டான்ஸ் ஆகிட்டே இருப்பான். வா அந்த நான் கண்டிப்பாக சிக்கன் சொல்கிறதா ஃபுல்லாக பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அவனும் பஞ்ச் பண்ண வரும்போது டக்குன்னு அவன் முட்டியை வச்சு பிளாக் பண்ணிடுவான் சிக்கன் சொன்ன டான்ஸ் மெத்தடில். இந்த மெத்தட் பேர் வந்து தாய்லாந்து ஃபைட்டர்ஸ் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஸ்டைல். அப்படின்ட்டு இந்த மெத்தட் ஒர்க் ஆகுது அப்படி சொல்லிட்டு அவனை சோக் பண்ணிடலாம் சொல்லி கிட்ட போவான். கிட்ட போய் டேக்கிள் பண்ணிட்டு அவன் ஜாக்சன் சொல்லுவான், அப்படிதான்டா கிட்ட போடா அப்படி சொல்லிட்டு இருப்பான். பட் கிட்ட போயிட்டோன்னே ஆப்போசிட் காப்பி கேட் வந்து அவன் தோலை கை வச்சு பிளாக் பண்ணிடுவான். பிளாக் பண்ணி சொல்லுவான், இது ரொம்ப பழைய டெக்னிக்டா, நீ மட்டும் அதை நம்புறது வேலை செய்யும்னு சொல்லிட்டு அவன் 2 கை அவன் தோலை லாக் பண்ணி முட்டியை வந்து அவன் வயிற்றுலேயே இறக்கிடுவான். நெக்ஸ்ட்டு அவன் மண்டையை தாண்டா உடைக்க போகிறான்னு சொல்லிட்டு அவன் மண்டையில் ஸ்கல்லை பார்த்து உதைக்க வருவான். அந்த டைம் தான் நம்ம ஹீரோ என்ட்ரி வரும். டைவான் உள்ளே இறங்கிட்டோன்னே அவன் பகுட்டோடு உடச்சிடுவான் காப்பி கேட்டை. உதச்சி நம்ம ஆபியை பார்த்து கேட்பான், என்ன ஆபி ஜிம் பக் போனியாமா, எம்எம்ஏ ஃபைட்டு கிம்மு கூடலாம் பேசினியாமா, ஏன் டைகுடோ என்ன வீக்கான மார்ஷல் ஆர்ட்ஸா, அங்கே போய் கற்றுக்கிட்டு இருந்துக்கிற எம்எம்ஐ அப்படி கேட்டிருப்பான் ஆபியை பார்த்து. மேட்ச் ஆபின்ட்டு அதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க ஸ்பேர் மேட்ச்சுக்கு தான் போனேன், கற்றுக்க எது போகல சொல்லிட்டு இருப்பாங்க ஆபி. அதே இந்த பக்கம் காப்பி கேட் பார்ப்பான், ஓ நீ தான் டைகுண்டோ யூஸரா, 2 லூசர் சேர்ந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படி நக்கடிச்சிட்டு இருப்பான். வழக்கம் போல தான் டைகுண்டோ வந்துட்டோன்னு கேட்பான், உங்கள்கிட்ட ஒரு 500 yen இருக்குமா. கைஸ் இதோ சாப்டர் 32 முடியுது. புதுசாக நம்ம சேனலில் ஜிடிஓன்னு சொல்லி ஒரு சீரீஸ் லான்ச் பண்ண போகிறோம். இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.